ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவேன். உன் நீதி வெளிச்சத்தைப் போல. நாம நீதியாய் நடந்தும் நீதியாய் பேசியும் நிறைய பேருக்கு அந்த நீதி தெரியறதில்ல, அது புரியறதில்ல. நம்முடைய நீதியின் பேச்சு, நீதியின் நடக்கை, நீதியின் செயல் நிறைய பேருக்கு புரியாது. நீங்கள் பாருங்களேன், கோர்ட்டில் ஒரு நீதி தேவதைன்னு ஒரு ஒரு ஸ்டாச்சு இருக்கும், ஒரு சின்ன சிலை இருக்கும். ஆமாம், அது கண்ணை என்ன பண்ணி, நீதி தேவதையுடைய கண்ணை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கருப்பு ரிப்பனில் கட்டியிருப்பாங்க. ஏன்னா நீதி சொல்ல முடியும், எப்படி சொல்கிறது, யாரை பார்த்தோ யாரை கண்டோ இல்லை. ஒருவேளை எத்தனையோ நீதிகள், நீதிபதியினால் வழங்கப்பட்ட நீதிகள் அநீதியான நீதிகளாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, சட்டம் ஒரு இருட்டறை. அங்கே யார் நீதியெல்லாம் சொல்ல முடியாது. கோர்ட்டில் நிறைய பேர் ஜெயிச்சிடுவாங்க, கொலை பண்ணிட்டு ஜெயிச்சிட்றான், ஏமாற்றிட்டு ஜெயிச்சிட்றான், சொத்தை அபகரித்து ஜெயிச்சிட்றான், எத்தனையோ பாலியல் காரியங்களை ஜெயிச்சிட்றான், மோசமான காரியங்களை ஜெயிச்சிட்றாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி, தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் நன்று கொள்வான். அப்படின்னா நீதிமன்றங்கள் அப்பப்போ ஒரு தீர்ப்பை கொடுத்து முடிச்சிருது. ஆனால் தேவனுடைய பிள்ளைய சில நேரங்களில் நமக்கே கூட வருத்தமாக இருக்கும், நான் இவ்வளோ நீதியாக இருந்திருக்கேன், ஆனால் என் நீதி வெளிச்சத்துக்கு வரலையே. எவ்வளோ நியாயமாக நடந்திருக்கேன், ஆனால் அந்த நியாயம் எடுபடலையே. நியாயம் அப்படின்னா சூழ்நிலைக்கு தக்கதாக சமயத்திற்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் புரிந்து செயல்படுகிற சொல்லப்படுகிற தீர்ப்பு தான் நியாயம். நிறைய நீதி, நிறைய நியாயமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்க கண்களுக்கு புலப்படாமல் தெரியாமல் அது இருட்டாகவே போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கிறீங்க, ரொம்ப மனவேதனையில் இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவாராம். ரெண்டாவது, உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல் விளங்க பண்ணுவார். அதை மறுக்கவே முடியாது. அது போல பளிச்சென்று தெரியும். அன்னைக்கு யாருமே அதை என்ன பண்ண முடியாது, அதை தடுக்கவே முடியாது. நிறைய பேருக்கு அவரவர்கள் நீதி, அவரவர்கள் நியாயம்தான் தெரியும். நீதி ஆள் பார்க்காது, நியாயமும் ஆள் பார்க்காது, சூழ்நிலையையும் வேதத்தையும் தான் பார்க்கும். அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு எல்லாரும் அவங்களுக்கு ஃபேவராக எதிர்பார்ப்பாங்க. எனக்கு ஃபேவராக, கொலை பண்ணவனும் ஃபேவராக வரணும்னு நினைக்கிறான், கொலை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பமும் அவங்களுக்கு ஃபேவராகணும்னு நினைக்கும். ஏன்னா இவங்க கூட நியாயம், கொலை செய்யப்பட்டார், அது என்னால் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் கொலை செய்தவன் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் தெரியுமா, அது எந்த விதத்தில் நியாயம்? கரெக்ட் தானே? அப்படின்னா அவரவர்கள் பார்வைக்கு அவரவர்கள் நீதிமான்களாக, அவரவர்கள் யோக்கியமானவர்களாக தெரியும். ஆனால் தேவன் தான் அதை வெளிச்சமாய் பகலாய் நீதியும் நியாயத்தையும் விளங்கப்படுவார். தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய நீதி, உங்களுடைய நியாயம் சரியானது என்று சொன்னால் தேவன் அதை நீதியாக, நியாயமாக, வெளிச்சமாக பட்ட பகலை போல விளங்கப்படுவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யார் என்ன சொன்னன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறார்ல, கர்த்தர் கவனிப்பார்ல. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நீதி நியாயத்தை விளங்க பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நீதி, எங்கள் நியாயத்தை அநேகர் புரியாமல் தள்ளிவிட்டு இருக்கலாம், ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திற்காக நன்றி. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற நீதி நியாயங்கள் விடுபடாமல் போய் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சந்தோஷம் உண்டாவதாக. பல நாட்கள் ஆண்டவரை இருளில் முடங்கி கிடந்தவைகள் எல்லாம்
வெளிச்சத்திற்கு வரட்டும், பட்ட பகலை போல வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.